என்னங்க ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னங்க சிவாவோட வீட்டுக்கு நம்ம பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டாமா? கேட்டா கோவமா பேசுறீங்க. பவித்ரா என்னதான் நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவ அந்த வீட்டு மருமகங்க. அவ கர்ப்பமா இருக்கிறத அவங்கதாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க இவ்ளோ யோசிக்க தேவையே இல்லைங்க. உங்களுக்கு அந்த குடும்பத்து மேல 1000 கோபம் இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல காட்டக்கூடாதுங்க. இதுல நம்ம பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னங்க ஆனா? அவளோட வயத்துல வளர்ற குழந்தை அந்த குடும்பத்தோட வாரிசு. இந்த விஷயத்துல உங்க கௌரவத்தை பாக்காதீங்க. ஏண்டி இவளே, நான் போய் சொன்ன உடனே அந்த ஐயப்பனும் கல்யாணியும் ஓடி வருவாங்கன்னு நினைக்கிறியா? வரமாட்டாங்கடி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. முதல்ல அதை செய்யுங்க. என்னடி எனக்கு ஆர்டர் போடுற? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ பொண்ணை பத்தவளாச்சு நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பொறுமையா இருந்தேன்னா, ஆனா ரொம்ப ஓவரா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. பாரு, உன் வேலையை பாரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓ ஓம்மா. அந்த பரதேசி குடும்பத்து வாரிசு ஏன் பொண்ணு வயிற்றுலையா? சேச்சே, நினைக்கவே கேவலமா இருக்கு. அந்த குழந்தை பிறந்தா அந்த வீணா போன ஐயப்ப இங்க வந்து சொந்தம் கொண்டாடுவானே, என் கூட சரிக்கு சமமா உட்கார்ந்து நையாண்டி எல்லாம் பேசுவானே. ஏண்டா பெருமாள், இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் வந்துடுறேன். என்னுடைய பழைய டைரியில கோயம்புத்தூர் பிரான்ச் போன் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்கேன். வரும்போது நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே, சரிங்க சரிங்க, பாய். இந்த பெட்டியில் தானே போட்டோ வச்சிருந்தேன். எங்க போச்சு? யார் கண்ணிலையாவது பட்டா அவ்வளவுதான். எங்க போச்சுன்னு தெரியலையே. வேணு, குமார். என்ன மாமா? 2 பேரும் இங்க வாங்க. வேணு, இதோ வந்துட்டேன் மாமா. வாங்க இங்க. என்ன மாமா? பெட்டியில உங்க அக்காவோட போட்டோ வச்சிருந்தானே, பாத்தீங்களா? உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க, உங்களை தவிர வேற யாருக்கும் அந்த போட்டோ பத்தி தெரியாது. எடுத்தீங்களா இல்லையா? ஆமா மாமா, நேத்து நைட்டு நான் தான் அக்காவோட ஞாபகமா இருக்குன்னு எடுத்து பாத்துட்டு இருந்தேன். சரி, அந்த போட்டோ எங்க வச்சீங்க? காணமே. நைட்டு அக்காவை பாத்துட்டே அப்படியே தூங்கிட்டேன். விடிஞ்சு பார்த்தா போட்டோவை காணோம். உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு தான் மாமா உங்ககிட்ட சொல்லல. ஆனா நான் தேடி பார்த்தேன் மாமா, காணோம் மாமா. என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும்? யாருகிட்ட மாட்டிச்சோ? சும்மாவே எங்க அம்மா சாமி ஆடும். அந்த போட்டோ பாத்திருந்தா அவ்வளவுதான். என்ன நடக்க போதோ? என்ன பால தேடுற? ரேணு அப்படி என்ன தொலைச்சா? ஒண்ணுல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த போட்டோவா தேடிட்டு இருக்க?
ரத்தம் இது எப்படி உன்கிட்ட கிடைச்சது? இது எப்படி கிடைச்சதுன்னா இருக்கட்டும், இதே போட்டோ மட்டும் அம்மா கையில கிடைச்சா உன் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? ஆமா, என்ன சொல்லிட போறாங்க? என்ன பாலா இப்படி கேட்டுட்ட? இந்த போட்டோல யார் யார் இருக்கீங்க? இது இவங்களோட ஃபேமிலி போட்டோ. அதுல நீ எப்படி? இதுல இந்த 2 பசங்களும் இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க, கூட நீயும் இருக்கியே. இருக்க வேண்டியவங்க இல்லையே. முறைப்படி பார்த்தா இவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் தானே இருக்கணும். ஆமா, ஆக்சுவலா பார்த்தா அவர்தான் இருக்கணும். இந்த குழந்தைங்க அவங்க அக்கா ஞாபகமா இந்த போட்டோ வச்சிருந்தா அதுல அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் தானே இருக்கணும். ஏன் இல்ல? இப்படி கேட்டா எப்படி? வந்து இவங்க கிட்ட அந்த போட்டோவும் இல்ல. ஆக்சுவலா இந்த போட்டோ என்கிட்ட தான் இருந்தது. இந்த போட்டோ எடுத்தது இவங்க மாமா தான். நான் இருக்கிறதுனால நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப இவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் நீ என்னமோ எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி சிஐடி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. போப்பா. சரிடா, ஆனா நீ ஏதோ தடுமாறு பதில் சொல்லணும் மட்டும் தெரியுது. மாமா மாமா என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா. இனிமேல் நான் ரொம்ப பத்திரமா நடந்துப்பேன் மாமா. என்ன கிழவி, கேட்டதெல்லாம் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன்ல. எடு. இந்த மருந்து சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற கரு கலையுமா? பாத்தியா, இந்த சித்ரா கலை மேலேயே சந்தேகப்படுறிய? ஆமா, நீ பேசாம பணத்தை வாங்கிட்டு தேன் பாட்டில குடுத்துட்டு போயிட்டேன்னா? ஐயா, 30 வருஷமா இந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு நான் மருந்து கொடுக்கறேன். ஓ, நான் ஏன் ஏமாத்தனா? சரி சரி, சுயபுராணம் ரொம்ப பாடாத. ஏன் கிழவி, இத சாப்பிட்டும் கரு கலையாம நின்னுருச்சுன்னா? என்னோட மருந்து என்னைக்கு சோட போகாது. கரு கலையணும்னு இந்த ஏரியாவுல எவ்வளவுமே ஹாஸ்பிட்டலுக்கே போனதே கிடையாது. எல்லாமே என்னுடைய மருந்து தான். எல்லாம் சரி, என் பொண்ணுக்கு சின்ன வயசு. 2-3 பொம்பளைகிட்ட விசாரிச்சேன். சின்ன வயசு பொண்ணுகளுக்கு கரு ஸ்ட்ராங்கா இருக்குமாமே. பப்பாளி, அன்னாசி பழம், எள்ளு, இதுல எது கொடுத்தாலும் கலையாதுன்னு சொன்னாங்க. ஐயா, என்னோட மருந்து மேல சந்தேகப்படாதீங்க ஐயா. உங்க வீட்டு எதிர் சந்தில கப்பல் மாதிரி காதல் வச்சிருக்காளே சுசீலா, அவளோட பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்குதான். ஏதோ இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்குதான். வாதியார் கூட சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணிடுச்சான். 4 மாசம் கரு தங்கி போச்சு. அந்த சுசீலாவும் லேசுப்பட்டவும் இல்ல, அவளுக்கு தெரியாத டாக்டரும் இல்ல, எவனாலே முடியல. ஏதோ சொல்லி பயமுத்தி இருக்கானுங்க. அவளுக்கு யாரோ சொல்லி உங்களை மாதிரி அவளும் என்கிட்ட நின்னா, நான் தான் போனா போட்டோன்னு சொல்லி சின்ன பொண்ணாச்சின்னு வயிற்ற சுத்தம் பண்ணி விட்டேன். அப்படியா? சரி, உன்னைய நம்புறேன். என் பொண்ணோட கரு மட்டும் கலைஞ்சு அவளுக்கு எதுவும் ஆபத்து இல்லாம இருந்ததுன்னா உன்னோட கூரை விட்ட ஓட்டு வீடாக்கிடுற. ஐயா,
கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி உங்க மாப்பிள்ளைக்கு தானே குழந்தை பெத்துக்க போறா. உங்க குடும்ப வரிசை கலைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? இது நியாயமே இல்ல. ஏய் நிறுத்து நிறுத்து. கருவ கலைக்கிற மருந்து வைக்கிற நீ நியாய அநியாயத்தை பத்தி பேசுறியா? சரி, எனக்கு என்ன, எக்கடாவது கெட்டு போங்க. ஆனா மருந்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சொல்ற ஒன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஒரு உயிர் உண்டாகிறதும் உலகத்துல பிறக்கிறதும் இந்த பூலோகத்தோட வளர்ச்சி. அதை தடுக்கிற உரிமை எந்த கொம்பனுக்கும் கிடையாது. போதும் போதும் அட்வைஸ், நீ கிளம்பு. You can expect a result. You certainly will. So the cricket's going to be exciting over the next 3 days. And all these pictures are brought to you by Nimbus Sport Production for the Board of Controls. The entire team works out, including the commentators. Flow from the bat. Sure, in England, within a huge noise, Monty Vanessa fielding that ball. After 27 overs, they still trail back to 20. Tendulkar, 27. 'Cause I think that's when he's at his most dangerous. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? At the moment he's பவித்ராவுக்கு பால் குடுக்கறதுக்கு ஆத்திட்டு இருக்கேங்க. the quickest of all. குழந்தை சிவப்பா பிறக்கிறதுக்கு குங்குமப்பூ கூட போட்டிருக்கேன். ஓ, குங்குமப்பூ எல்லாம் கூட கலந்துருக்கிறியா? சரி சரி, ஆத்துனது போதும், இப்படி வை, நான் கொண்டே குடுக்கறேன். என்னங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பொண்ணு மேல புதுசா பாசம் வந்திருக்கு. ஏய், என் பொண்ணு உண்டாயிருக்கா, அவன் அம்மா போறா, நான் தாத்தாவ போறேன். ஒரு நாளைக்கு நான் இதை கொண்டு போய் கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது? நீ உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு.
அப்பா உட்காரு 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 He's not உட்காரு lifted one end for a long time, waiting for the strike. நல்லா விளையாடுறாங்கல்ல இந்த குடி பால் குடி. என்னப்பா நீங்க கொண்டு வந்துகிட்டு அம்மா எங்க? அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க. யார் கொண்டு வந்தா என்ன? பால் தானம்மா. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.